Hi friends, welcome to Crack with me YouTube channel. இது Rapid Revision சீரிஸோட 15th கிளாஸ். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, அல்ஜிப்ரால இருந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு. இப்போது எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா தென் எக்ஸு ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 1/1 என்ன வரும்? 1/1 நம்மளுக்கு 1 வந்துடுமா? அப்போ 1 + 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 2ஆக இருக்கும். ஓகேங்களா, இது எக்ஸோட பவர் எனிதிங். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் பவர் 72 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ 1/x பவர் இங்கே 72 தான் இருக்கணும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 91 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் எக்ஸ் பவர் ஒரு 105 ப்ளஸ் 1/x பவர் ஒரு 202 இப்படி கேட்குறாங்கன்னா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு 2ஆக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போது எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுப்போமா? 1ன்னு எடுத்தால் 1 பவர் எனிதிங் 1 வந்துடும் ப்ளஸ் 1 பவர் எனிதிங் 1 இப்போ ஈக்குவல் டு 2. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா 1 பவர் எனிதிங் நம்மளுக்கு 1ஆக தான் இருக்க போகுது. அப்போ 1 + 1ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்கேயும் என்ன வரும்? 2 தான் வரும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? a³ + 1/a³ = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? a + 1/aவோட வேல்யூ கேட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக என்ன சொல்லிடலாம்? இது வந்து 2 தான் நம்மளுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ -2 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1ஆக இருக்கும். இப்போ -1 இங்கே ஒரு -1 வந்துச்சுன்னா நம்மளுக்கு -2 அப்படின்னு வந்துடும். பட் இப்போது இது போன சம்மில் பார்த்த மாதிரி எல்லா பவருக்குமே இது அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஆட் மல்டிபிள்ஸ்க்கு மட்டும்தான். இப்போது எக்ஸ் பவர் இப்போ போன சம்மில் எடுத்த மாதிரி 72 அப்படின்னு எடுத்து ப்ளஸ் 1/x பவர் ஒரு 92 அப்படின்னு எடுக்கிறோம். 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா -2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது நம்ம -1 அப்படின்னு எடுக்க முடியாது. இந்த மாதிரி சம் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போது இங்கே -1 அப்படின்னு எடுத்தோன்னா இப்போ -1ஓட ஸ்கொயரே நம்மளுக்கு என்ன ஆகிடுது? நம்மளுக்கு +1 அப்படின்னு வந்துடுது. அப்போ இங்கே ஈவன் பவர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸில் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? பாசிட்டிவில் வரும். அப்போ +1 ஆகிடும். அப்போ +1 + ஒரு +1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துடாது? -2 வராது. அப்போ இது நம்மளுக்கு பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா, இது எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு பவரில் ஒரு 5 இப்போ 1/x பவர் 7 ஈக்குவல் டு -2 அப்படின்னு கேட்டுட்டு எக்ஸ் பவர் ஒரு 7 ப்ளஸ் 1/x பவர் 5ஓட வேல்யூ என்னன்னு கேட்டால் நம்ம டேரெக்டாக -2 அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் 5 7 நம்மளுக்கு ஆட் மல்டிபிள். ஸோ -1 நம்ம பவர் 5 பண்ண சொல்கிறப்ப நம்மளுக்கு -1 தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ -1 ப்ளஸ் ஒரு -1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு -2 கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கு இந்த ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குது. இப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் x³ வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1க்கு ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஓகே, இப்போது இந்த x² இங்கே பண்ணுவோமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x² ஆகும். x² + 1 இங்கே டிவைடட் பைல ஹோல் டிவைடட் பைல x இருக்கும். இந்த x இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 × x நம்மளுக்கு x அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த +x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு -x ஆகிடும். அப்போ x² - x + 1 = 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போது ஓகே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். x³ + y³ ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? x + y இன்ட்டு x² + y² - xy அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? இப்போது இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த x² இந்த x² இங்கே இருக்கா? இந்த -x இப்போது y² பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1² எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த y² பதிலாக இங்கே 1² இருக்குது. மைனஸ்க்கு மைனஸ், இந்த எக்ஸுக்கு இந்த x இருக்குது. இந்த yக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும்? இங்கே ஒரு 1 இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ -x இங்கே 1 அப்படின்னு இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்குது. இதுதான் இங்கே இருக்குது. இப்போது நம்மளுக்கு இதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு எக்ஸு ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த சைடு நம்ம ஒரு x + 1 மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 0 × anything நம்மளுக்கு 0 வந்துடும். ஓகேங்களா, அப்போ இது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ இது பாருங்கள், இது அப்படியே நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா? x + 1னா இங்கே yன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்? இதை நம்ம டேரெக்டாக x³ ப்ளஸ் 1³ அப்படின்னு வந்துடுமா? = 0 அப்படின்னு இருக்கும். இப்போ x³ வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? இந்த +1 இங்கே போயிடுச்சுன்னா -1 ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் இந்த டெரிவேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ -1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தென் x³ வேல்யூ நம்மளுக்கு +1 இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் அதுக்கும் ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள்.
salary of P and Q together amounts to என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 9,60,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பியோட சேலரியும் ப்ளஸ் கியூவோட சேலரி நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்ப என்ன வருதுன்னு சொல்கிறாங்க, 9,60,000 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் P and Q saves 64% and 44% respectively ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் சேலரி. இப்போ பி தான் இவர் வாங்குற சம்பளமாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து 64% என்ன சொல்கிறாருன்னா சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கியூ வந்து 44% என்ன பண்ணுறாங்கன்னா சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட இண்டிவிஜுவல் சேலரியிலேருந்து. ஓகே, இஃப் தி பீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 1.5 டைம்ஸ் கியூஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம பேசிக்காக, அப்போ பியோட சேலரியிலேருந்து எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, 100 - 64 நம்மளுக்கு ஒரு 36% சேவ் பண்ணுவார். டிவைடட் பைல கியூ எவ்வளோ சேவ் பண்ணுவார், ஒரு 44 100 - 44 நம்மளுக்கு ஒரு 56 சேவ் பண்ணுவார். அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, 3:2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது இங்கே இருக்கட்டும். இப்போது ப்ரொசீஜராக எப்படி இருக்கும் நம்ம பண்ணலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது நம்ம நார்மலாக இப்போது சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்னா, இஃப் பீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 1 டைம், இப்போ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க. இப்போ பி வந்து சேவ் 64 அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பி அண்ட் கியூ சேவ்ஸ் 64 and 44 அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ அவர் சம்பாரிச்சது இப்போ பியோட இதுதானே அவரோட கம்ப்ளீட் சேலரியாக இருக்கும். இந்த சேலரியிலேருந்து எவ்வளவு சேமிக்கிறாரு, 64 சேமிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ செலவு பண்ணுவார், எக்ஸ்பெண்டிச்சர் தானே செலவினம். அப்போது இதிலேருந்து அவர் எவ்வளோ செலவு பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 36%. அவரோட சேலரியிலேருந்து 36% என்ன பண்ணுவார்னா செலவு பண்ணுவார். அப்படின்னா நம்ம ஈக்குவல் டுன்னு பார்த்தோம். அது எத்தனை டைம்ஸ் இருக்காம், 1.5 டைம்ஸ் இருக்காம். 1.5 டைம்ஸ் ஆஃப் என்னது கியூவோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்கிறாங்க. கியூ 44 சேமிச்சார்னா அப்போ எவ்வளோ செலவு பண்ணுவார், 56% என்ன பண்ணுவார்னா செலவு வைப்பார். ஓகேங்களா, செலவு செஞ்சுருப்பார். இப்போது இந்த 100க்கு இந்த 100 நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த Q × 56 என்ன பண்ணிடலாம், கீழே எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போது P × 36 டிவைடட் பை Q × 56ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 1.5ன்னு இருக்கும். இப்போ இந்த 1.5 நம்ம எப்படி எழுதலாம், 1.5 = 3/2 அப்படின்னு இருக்கும். அப்போ 3/2 நம்மளுக்கு டேரெக்டாக என்ன வந்துருச்சு, இந்த ஸ்டெப் வந்துருச்சா. ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இப்போ இந்த 3 டேபிள் அடிச்சுன்னா ஒரு 1 2, இது ஒரு 4 டேபிள் அடிச்சுன்னா இது ஒரு 3 ஜாரு, இது ஒரு 1 ஒரு 4 ஜார் வருமா. இது ஒரு 7 டேபிள் அடிக்கலாம். அப்போது பி அண்ட் கியூவோட சேலரி ரேஷியோ என்னவாக இருக்குது, பி 7 ரூபா சம்பாரிச்சார்னா கியூ வந்து 3 ரூபா சம்பாதிப்பாங்க. ஓகே, இப்போது என்ன கேட்குறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ரேஷியோ ஆஃப் பி அண்ட் கியூ சேலரி டேரெக்டாக கேட்குறாங்க. ஓகே, அப்போ சிம்பிள் கொஸ்டின். அப்போ 7:3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். பியோட சேலரி 7ஆக இருந்தால் கியூவோட சேலரி 3ஆக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுவே இண்டிவிஜுவல் சேலரி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேர் சேலரி ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும், பார்ட்ஸில் ரேஷியோவில் 10 பார்ட்ஸ் வரும். இந்த 10 பார்ட்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 9,60,000க்கு ஈக்குவலாக இருக்குமா, இந்த 9,60,000க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த சம்மை பொறுத்தவரையும் இந்த 9,60,000 தேவையான்னு கேட்டால் தேவைப்படலை. பட் இப்போ இண்டிவிஜுவல் சேலரி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்போது பியோட இண்டிவிஜுவல் சேலரி என்னவாக இருக்கும், இந்த 7 பார்ட்ஸாக இருக்கும். இதுதான் பியோட சேலரியாக இருக்கும். இந்த 3 பார்ட்ஸ் என்னவாக இருக்கும்னா கியூவோட சேலரியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் சேலரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ரோஹிணி பைஸ் அண்ட் ப்ளூடூத் ஹெட்செட் ஃபார் 1,700 ஃப்ரம் ஹோல்சேல் ஷாப்பு அண்டு மார்க்கெட் அட் 2,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பொருள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1,700 வாங்கி எவ்வளோக்கு விற்கிறாங்க, விற்கல, மார்க்கெட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன அர்த்தம், நம்மளுக்கு 2,000 rupees-ஆக இருக்குது. லேட்டர் ஆன் ஷி அலோஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 40%. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், இதிலேருந்து 40% நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போது 2,000லேருந்து நம்ம 40% கேன்சல் பண்ணிட்டால் என்ன வரும், ஒரு 10% நம்மளுக்கு 200 × 4 நம்மளுக்கு 800 வரும். அப்போ இதுலேருந்து 2,000 நம்ம 800 கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1,200 rupees-க்கு விற்றுருப்பாங்க. ஓகேங்களா, இது எப்படின்னா இப்போ 2,000 இருக்கா, இப்போது டிஸ்கவுண்ட் போக நம்ம எவ்வளோக்கு விற்றுருப்போம், அப்போ 60% விற்றுருப்போம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 12 2 0, அப்போ 1,200 தான் நம்மளுக்கான செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் லாஸ் ஆர் கெயின் கேட்குறாங்க. 1,700 வாங்கின பொருளை 1,200 விற்றா நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நஷ்டமாக தான் ஆகும். கெயின் வராது. 2 ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ எய்தர் ஆப்ஷன் 1 இல்லை 3 இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ எவ்வளோ நஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு, 500 rupees என்ன ஆயிருக்கு நஷ்டமாக இருக்குது. அவுட் ஆஃப் இந்த 1,700 rupees into 100 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கரெக்டாக. இந்த 2 0க்கு 2 0, இதோட 10% வேல்யூ நம்மளுக்கு 1.7. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், 25 என்னது கிட்டத்தட்ட ஒரு 30% இருக்கா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஒரு 3, இது 10% into 3 நம்மளுக்கு 30% வேல்யூ கிடைக்கும். அப்போது 17 into 3 நம்மளுக்கு 51. அப்போ இங்கே ஒரு 5.1 வரும். இந்த 5.1 பாருங்களேன், கிட்டத்தட்ட என்னவாக இருக்குது, இந்த 5க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது 30%ஓட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது 30% வேல்யூ நம்மளுக்கு 5.1 இருக்குது. கரெக்டுங்களா.
ஆனால் 30% விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஏன்னா 0.1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது 30% விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே போயிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஒரு 500 வருமா, 500 × 17 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 2s are 34 வரும். அப்போது ஒரு 16 ஒரு 0, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு 8 9s are என்ன வருது, ஒரு 153 வருமா, ஆமாம் 153 வரும். ரிமைனிங் 7 ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்ப்போம். 5s are என்ன வரும், 17 5s are 80 ஒரு 85 வரும். அப்போ 85 விட அதிகமாக இருக்குது. அப்போ 4s are நம்மளுக்கு ஒரு 40 28 68 2 வரும். ஓகே, அப்போது 0 சேர்ப்போம். 1s are நம்மளுக்கு 17, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 29.41 அப்படின்றது நம்மளுக்கான ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, எய்தர் நம்மளோட இந்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க, இல்லைனா ட்ரெடிஷனல் மெத்தடே போயிருங்க. கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த மெத்தடே போயிருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணுறதை விட. ப்ராக்டிஸ் பண்ணி இதே என்ன பண்ணுங்கன்னா இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் ஆஃப் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா, கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 divided by 2 அப்படின்றது தான் என்னதுன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா, இப்போது கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும். நேச்சுரல் நம்பர் தான் என்னது, 1 2 3 4 5 6 7 8 அப்படின்றது அப் டு இன்ஃபினிட்டி வரையும் போய்கிட்டே இருக்கும். கன்சிக்யூட்டிவ்னு என்ன அர்த்தம், 1 2 3 4 5 6 அந்த மாதிரி டாட் 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 அப் டு n வரையும் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னா 2 4 6 இந்த மாதிரி போகும். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா 1 3 5 7 அந்த மாதிரி போகும். ஓகேங்களா, இதுதான் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி n நம்பர்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கலாமா, இந்த மாதிரி n நம்பர்ஸ் போகிறதுக்கான இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த n தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கான ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 தான் நம்மளோட n, அதாவது nன்றது நம்மளுக்கு இங்கே லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, அப்போ இதுதான் நம்மளுக்கான லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கும். அப்போ இதில் எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா. அப்போ n 6 × 6 + 1 நம்மளுக்கு 7 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 3. அப்போ என்ன வரும், 7 3s are 21 வரும். இப்போ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுறப்போ என்ன வரும், 21 தான் வரும். ஓகேங்களா, ஆட் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், ஒரு 5 இது ஒரு என்ன வருது 10 ப்ளஸ் ஒரு 11 நம்மளுக்கு ஒரு 21 வந்துடும். ஓகேங்களா, இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம சின்ன நம்பர்னால என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இதே 1 + 2 + 3 + அப் டு நம்மளுக்கு ஒரு 500 வரையும் போகுது. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம், சிம்பிள் 500 × 501 டிவைடட் பை 2 இது அடிச்சுனா 250 × 501 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போது இதோட ஆவரேஜ் ஆஃப் n consecutive natural numbers. இப்போது average of first n consecutive natural number அதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு n + 1 டிவைடட் பை 2 தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ எப்படி நம்மளுக்கு என்ன தெரியும், ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இப்படின்னு எழுதுவோமா. அப்போ சம்மோட வேல்யூ நம்மளுக்கான ஃபார்முலா என்னது, இதுவாக இருக்குமா. பிகாஸ் இப்போ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 இப்படி எடுத்துக்கலாமா. இப்போ n தான் 6 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இதோட சம் என்னன்னு பார்த்தோம், நம்ம 21ன்னு பார்த்தோமா, என்ன பார்த்தோம் 21 அப்படின்னு பார்த்தோம். டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் போடுவோம்ல, இந்த டோட்டல் 1 2 3 4 5 6 இருக்கும் கரெக்டாக. அப்போ இங்கே 6 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்போது இதுக்கான இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ என்ன வரும், 3.5 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 318. ஓகே, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோன்னா இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருப்போம், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்னவாக இருக்கும், இது எப்படி டெரைவ் ஆச்சுன்னு சொன்னல. இப்போது n நம்பர்ஸ் இருக்கும், இப்போ இதுதான் சம்மு கரெக்டாக. இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம்மு டிவைடட் பை டோட்டல்னு பார்த்தோம். இந்த t ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏன்னா இதெல்லாம் டோட்டல் நம்பர்ஸு. இப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு எடுக்கணும். எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. அப்போ இந்த டோட்டல் நம்பரில் என்ன வந்துடும், 6 அப்படின்னு வந்துருமா.
ஓகே, இப்போ இந்த டோட்டல் நம்பர் நமக்கு 6ன்னு வந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள் சம்மோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னது n × n+1 டிவைடட் பை 2 இதான் சம்மு. இங்கே டோட்டலோடது நம்மளுக்கு அதே என்னோட வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ இந்த எண்ணம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் n+1 டிவைடட் பை 2 இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே தான், இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு n சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸ்கொயர் நேச்சுரல் ஸ்கொயர் நம்பர்ஸ் இங்கே எழுதிக்கலாம். ஸ்கொயர் நம்பர் என்ன, இதுக்கான ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n+1 × 2n+1 டிவைடட் பைல 6 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சம் ஆஃப் ஃபஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் இந்த மாதிரி டாட் 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 அப் டு நம்மளுக்கு n இன்ஃபினிட்டி இது வரையும் போய்கிட்டே இருக்கலாம். இந்த n நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்போ எடுக்கலாம் போல அதே மாதிரி 6ன்னு எடுத்துக்கலாமே. இப்போது 6னா கொஞ்சம் பெருசாக போகுமே. ஓகே, இப்போ இந்த வாட்டி 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என்னோட வேல்யூ 5 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ 5 × 5+1 நம்மளுக்கு 6 இங்கே ஒரு 10+1 நம்மளுக்கு என்ன வந்துடும், ஒரு 11 டிவைடட் பைல ஒரு 6 இருக்கும். இது ரெண்டு கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5 × 11 நம்மளுக்கு 55 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 55 வருதா. இப்போ 1 ஆட் பண்ணுறப்போ 1 + 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 + 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஒரு 9 + 4 ஸ்கொயர் பண்ணுறப்போ 16 25 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 25. ஓகேங்களா, 9 + 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 + 25 ஏன்னா 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு 5 ஸ்கொயர் தான். அப்போது 5 + 5 ஸ்கொயர் நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ இதுவே 50 வந்துடும். 50 + 5 நம்மளுக்கு என்ன வந்துடுது, 55 அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா, சிம்பிளான லாஜிக் தான். ஓகே, இதுதான் சம் ஆஃப் n ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. இதுவே ஆவரேஜ்னா சேம். இப்போ ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இதுதான் சம்மு. ஆவரேஜ்னா டிவைடட் பை டோட்டல் பண்ணுவோம். அப்போ டிவைடட் பை n பண்ணால் இந்த எண்ணம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது ஆவரேஜ் இங்கே என்ன வரும், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ என்னவாக இருக்கும், இதுதான் நம்மளுக்கான ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா, சேம். இப்போ அதே n அப்படின்னு எடுத்துக்கலாமா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணப்போ என்ன வருதுன்னு பார்த்தோம், நம்ம 55 வருதுன்னு பார்த்தோம். டிவைடட் பை 5 பண்ணால் நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 இருக்கும். இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 11 வருது. இப்போ இதில் போட்டால் நம்மளுக்கு 11 வருதான்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், இப்போது n-ன்றது நம்மளுக்கு 5 எடுத்தோம். ஏன்னா 1 2 3 4 5 இருக்குது. 5 + 1 நம்மளுக்கு 6 இருக்கும். இன்ட்டு 2n நம்மளுக்கு என்ன வரும், 5 5 2s ஆர் நம்மளுக்கு 10 10 + 1 நம்மளுக்கு 11 டிவைடட் பை 6 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடுது, அதே 11 தான் வரும். ஓகேங்களா, ஓகே, இப்போதைக்கு இது போதும். நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் n கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது, க்யூபுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம வர கிளாஸில் பார்க்கலாம். இப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான இது பார்த்துடலாம். இப்போ ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தி ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு 48 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ n = 48ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் டாட் 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 அப் டு 48 ஸ்கொயர் வரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணி பாருங்கள், n+1 × 2n + 1 டிவைடட் பை 6 இருக்கும். ஓகேங்களா, இதுவே இதோட சம் மட்டும் வேணால் இங்கே ஒரு n மட்டும் ஆட் பண்ணிப்போம். இது நம்மளுக்கு ஆவரேஜ். ஓகேங்களா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா. சம் வேணும்னா இங்கே ஒரு n ஆட் பண்ணிப்போம். சிம்பிள். ஓகே, இப்போ பார்க்கலாமா. அப்போது n+1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 48 தான் நம்மளுக்கு டோட்டல் நம்பர். அப்போது n+1 நம்மளுக்கு 48 + 1 49 இன்ட்டு இப்போ இங்கே என்ன வரும், 48 × 2 பண்ணால் நம்மளுக்கு 96 வரும். 96 + 1 நம்மளுக்கு 97 வரும். 97 டிவைடட் பைல ஒரு 6 இருக்கும். ஓகே, அப்போ டாட்டில் தான், எல்லாமே டாட்டில் தான் இருக்குது. யூனிட் டிஜிட்டும் சேமாக இருக்குது. வேறு ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆப்ஷன்ஸும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துகிட்டு வர முடியாது, சால்வ் பண்ணி தான் ஆகணும். எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ இது 100 எடுத்துக்கலாம். 100 எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 4900 மைனஸ் ஒரு 147 வருமா. ஆமாம், 147 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இது ஒரு 8 ஆகிடும். இது ஒரு 9. அப்போ இது ஒரு 7 10 - 7 3 5 ஒரு 7 4. ஓகே, இப்போது 49 × 97 பண்ணால் நம்மளுக்கு 4753 இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். டிவைடட் பை 6 பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள்,
7s are 42வா, 8s are தான் 46, அப்போ 7s are நம்மளுக்கு 42 வரும். அப்போ இங்கே ஒரு 5 வரும். 9s are என்ன வருதுன்னா நம்மளுக்கு 54, 1 அப்போ 2s are 792 இருக்கிறது ஆப்ஷன் 792, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 2s are. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருது, 2, இப்போ ஒரு 1 வரும், ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு 1 வரும், ஒரு பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1s are, அப்புறம் ஒரு 4 வரும். அப்போது 4னால் நம்மளுக்கு ஓகே 7s are 42 கரெக்டு தான். 76ன்னு வரும், அதை அப்படியே அப்ராக்சிமேட் வேல்யூ பண்ணி 17 அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கான ஆன்சர் என்ன வருது, இதை கேன்சல் பண்ணால் 792.17 அப்படின்னு வருது. ஓகேங்களா, இது எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 49 இன்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் 100 - 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா, அதே தான் இங்கே 97 வரப்போகுது. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4900 வரும், மைனஸ் ஒரு 49 × 3 நம்மளுக்கு 147 இருக்கும். இது ரெண்டுத்தை நம்ம கேன்சல் பண்ணாலே இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஓகே நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். an inlet pipe can fill a water storage tank in 11 hours. அப்போது ஒரு இன்லெட் ஐன்னு வச்சுக்கலாமா, இன்லெட் ஒரு ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்லெட் ஐ எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, 11 hours. தென் அண்ட் அவுட்லெட் பைப்பு அவுட்லெட் ஓ எவ்வளோ நேரத்தில் கேன் எம்டிஎஃப் கம்ப்ளீட்லி ஃபில்டு டேங்க் இன் 15 hours அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போத் பைப் ஓப்பன். ஓகே, பேசிக் சம். அப்போது இது என்னவா இருக்குது, நம்மளுக்கு ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ இதுக்கான எல்சிஎம் இதுவாக தான் இருக்க முடியும். அப்போ 11 போனால் இவரோட எஃபிஷியன்சி 15, இவரோட எஃபிஷியன்சி 11 இருக்கும். ஓகேங்களா, இஃப் போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி என்ன அர்த்தம், இவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்கும். டிவைடட் பை 15 - 11 பண்ணால் நமக்கு 4. இப்போ இங்கே என்ன வருது, ஒரு 165 வருமா, 165 டிவைடட் பை 4னா ஒரு 41/4 அப்படின்னு வரும். 41.25 அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் 41.14னா ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, 1/4க்கான வேல்யூ 0.25 இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஓகே 41 1/4. ஓகே, இது ஒரு ஈஸியான சம் தான். இப்போது நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு அப்சர்வேஷன் நம்மக்கிட்ட இருக்க அப்சர்வேஷனை பொறுத்து தான் இந்த சம்மை நம்ம எப்படி எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஒரு x² இருக்குது, ஒரு +8 இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு +8 இருக்குது. கரெக்டாக, அப்போ இது ஒரு ஈக்குவேஷனு. இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போது x² +8ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா -7xன்னு வந்துடும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் என்ன பண்ணிடலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ மேலே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 4x டிவைடட் பை x² +8ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, இது ரெண்டுத்தோட வேல்யூ நம்மளுக்கு -7xன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இன்னொரு -5x அப்படின்னு இருக்குது. இதெல்லாமே ஆட் பண்ணால் 4x டிவைடட் பை -7x -5x பண்ணால் நம்மளுக்கு ஒரு -12x அப்படின்னு வரும். x கேன்சல் ஆகிடும். இது அடித்தாலும் நம்மளுக்கு என்ன வருது, -1/3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளான சம். நம்ம அப்சர்வ் பண்ணால் நம்ம ஈஸியாக அந்த சம்மை வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, மென்டலாகவே சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்மை இந்த மாதிரி பென் பேப்பர் யூஸ் பண்ணாமலே இந்த சம் சால்வ் பண்ணிட முடியும். ஓகே ஓகே இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஃபார் 6 years இஸ் 3/5 ஆஃப் த சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்னா நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியும். ஓகே, அப்போ அவருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, பிரின்சிபலை விட பிரின்சிபல் பியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து n வந்து நம்மளுக்கு 6 years இருக்குது. ரேட் பர்சன்டேஜ் தான் தெரியல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 3/5 ஆஃப் தி பிரின்சிபலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 பேசிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 3/5 PE ஈக்குவல் டு பிரின்சிபல் பியாக தான் இருக்கும். இன்ட்டு n வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது 6 years இருக்குது, R/100. ஓகே, இப்போ இது அடிச்சுனா ஒரு 2 times, இது அடிச்சுனா ஒரு 50 times, இது அடிச்சுனா ஒரு 10 times வருது. PMP கேன்சல் ஆகிடுச்சுன்னா R = 10% இருக்கும். ஓகேங்களா, பேசிக்கான சம். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்தலாம். இப்போது ஒரு கிராஃப் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. ஒரு கிராஃப் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. ஓகேங்களா, ஓகே இப்போது இந்த கிராஃபில் ஒரு லைன் இருக்குது. இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax + by + c = 0. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த லைனோட ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போது இந்த ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ இதான் ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டு இந்த கிராஃபில் எந்த பாயிண்ட்டில் இருக்குன்னா x1, y1 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த லைனுக்கும்
இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் என்னது 90 டிகிரியில் மேக் பண்ணும். இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், மாடுலஸ்னால் நம்மளுக்கு மைனஸில் வேல்யூ வந்தாலுமே அது மாடுலஸ்லேருந்து வெளியே வரப்போ நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துடும். ஓகேங்களா, மாடுலஸ் ax1 + by1 + c க்ளோஸ் த மாடுலஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b² ஈக்குவலாக இருக்கும். இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டுக்கான ஃபார்முலா. இதுதான் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த a இன்ட்டு இந்த x1, ஓகேங்களா, இந்த b இந்த y1, ஓகேங்களா, ப்ளஸ் இந்த c டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b² ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, y1 x1. ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் அ சர்க்கிள் ஹூஸ் சென்டர் இஸ் 2,3 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, இந்த கிராஃபில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டோட சென்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2,3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டச்சஸ் த லைன் 4x + 3y - 7 = 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சர்க்கிள் ஒரு லைனை டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு லைனை டச் பண்ணுதுன்னு என்ன அர்த்தம், ஓகே இப்படி டச் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். டச்சஸ் த லைன், இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்குது, 4x + 3y - 7 = 0 அப்படின்னு இருக்குது. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷனாக இருக்குது. தென் தி ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஜாமெட்ரியில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, இப்போ இந்த சர்க்கிளோட ஒரு லைனில் டச் பண்ணுது அப்படின்னா சென்டர்லேருந்து ஒரு ரேடியஸ் வரைகிறோம். ரேடியஸ் இல்லை, சென்டர்லேருந்து அந்த டச் பண்ணுற டேஞ்சன்ட், ஓகே டேஞ்சன்ட் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணணும்னு பார்த்தோம், 90 டிகிரியில் மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்போமா. இது என்னவா இருக்கும், ரேடியஸாக தான் இருக்கும், ப்ளஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு தி தட் டேஞ்சன்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஜாமெட்ரி கான்செப்ட். இப்போ அதே கான்செப்ட் உள்ளே எடுத்துகிட்டு வரோம். இப்போது ரேடியஸ் என்ன வரையலாம், இங்கேருந்து இப்படி வரையலாமா, இங்கேருந்து இப்படி வரைகிறோம். வரைகிறது மூலமாக என்ன வரும், இந்த டேஞ்சன்ட்டோட அது என்ன டிகிரி மேக் பண்ணும், 90 டிகிரி மேக் பண்ணும். 90 டிகிரி மேக் பண்ணிச்சுன்னா அது என்னவாக இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது, இங்கேருந்து இது வரையும் எடுத்தால் நம்மளுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதை டேரெக்டாக கேட்காம இன்டேரக்டாக சுற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு x1 அப்படின்றது என்னது, இந்த பாயிண்ட்டு. அப்போ 4a இன்ட்டு x1 வேல்யூ 2 ப்ளஸ் b, இதுதானே b இருக்கும், இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் b இன்ட்டு y1 இந்த 3 ப்ளஸ் c இருக்கும். ப்ளஸ் சின்றது இங்கே -7 இருக்குது. ஸோ -7 க்ளோஸ் த மாடுலஸ் டிவைடட் பை என்ன வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a². இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4² பண்ணுறோம், ப்ளஸ் b². இந்த 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 3² வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா. சால்வ் பண்ணால் என்ன வருது, 4 2s are 8, 3 3s are 9. அப்போ 8 + 9 நம்மளுக்கு என்ன வரும், 8 + 9 17. 17 - 7 நம்மளுக்கு என்ன வருது, 10 வருது. ப்ளஸ் 10 தான் வருது. ஸோ மாடுலஸ் கேன்சல் ஆகி மறுபடியும் என்ன வரும், நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். டிவைடட் பை, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 4² + 3² வேல்யூ நம்மளுக்கு 5² ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக இது ஈக்குவல் டு 5² இருக்கும். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும், வெறும் 5 மட்டும் கீழே இருக்கும். அப்போ 10/5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 2 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவாக இருக்கும், 2 யூனிட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஜியாமெட்ரி கான்செப்டை நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்க வேண்டியதும் அவசியம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தி லென்த் ஆஃப் அ 2 sides ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆர் 6 and 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக நம்மளுக்கு என்ன தெரியும், 2 sides should be ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக, இப்போ இது ஏவாக இருந்தால் இதுவும் ஏவாக இருக்கும், இது பியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே,
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சைடு 6, இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தேர்ட் சைடு. இந்த தேர்ட் இப்போ இது சீன் எடுத்துக்கலாமா, இந்த சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணதால் அப்போ இந்த சைடு என்னவா இருக்கணும், எய்தர் 6ஆக இருக்கலாம் இல்லை 12ஆக இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது 2 சைடு 6ஆக இருந்து இந்த சைடு வேறு ஒரு வேல்யூவாக இருந்தால் அது ஒரு என்னவாக இருக்கும், நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லலாம். இப்போ இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருந்து இந்த சைடு வேறு வேல்யூவாக இருந்தால் அதுவும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, 6, 12. அப்போது இந்த 2 வேல்யூ மட்டும் தான் இந்த சிக்கான வேல்யூவாக இருக்க முடியும். அப்போது 8ஆகவும் இருக்க முடியாது, நம்மளுக்கு 14ஆகவும் இருக்க முடியாது. அப்போ 2 ஆப்ஷன் என்ன ஆகிடுச்சு, எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 6ஆ 12ஆ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஓகே, ட்ரையாங்கிள் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். இஃப் சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதாவது இப்போ ஏவும் இப்போது ஏ ப்ளஸ் பி நம்ம ஆட் பண்ணுறப்போ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தேர்ட் சைடாக இருக்கணும். ஓகேங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் ஆஃப் அன் ட்ரையாங்கிள் ஷுட் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் சியாக இருக்கணும். இஃப் அ தேர்ட் சைடு ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி என்னவாக இருக்கணும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அதர் 2 சைட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னா இந்த ப்ராப்பர்ட்டி அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் பி தானான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பி ப்ளஸ் சி ஆட் பண்ணுறப்போ என்ன வரணும், ஏவை விட பெருசாக இருக்கணும். இந்த ஏ வந்து பி மைனஸ் சி, அதாவது மாடுலஸ் டிஃப்ரென்ஸை விட ஏ பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போது ஏ ப்ளஸ் சி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி, பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ மைனஸ் சியாக இருக்கணும். ஓகேங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ட்ரையாங்கிள் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுபடி இப்போ பார்க்கலாமா, அதுபடி இப்போ இதோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம இப்போ 6 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ நம்ம 6 அப்படின்னு எடுத்தோம்னா என்னவாக இருக்கும், சம் ஆஃப் 2 சைட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் என்னவாக இருக்கணும், தேர்ட் சைடுக்கு கிரேட்டர் தானாக இருக்கணும். இது ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிரேட்டர் தானே வருதா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 6 + 6 வந்து ஈக்குவல் டு 12 வருது. அப்போ நம்மளுக்கு 6 இருக்க முடியாது. ஆப்ஷன் 2வும் கட் ஆகிட்டு நம்மளுக்கு ரிமைனிங் ஆப்ஷன் 3 மட்டும்தான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இப்போ 12ன்னு எடுக்கிறோம். 12ன்னு எடுத்தால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 6 + 12 நம்மளுக்கு 18 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ தேர்ட் சைடை விட என்னவாக இருக்குது, பெருசாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 6ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை விட தேர்ட் சைடு என்னவாக இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை அது ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்போ இந்த 2 சைடு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இதை விட பெருசாக இருக்க போகுது. இப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 0ன்னு வந்துடுது. அப்போ தேர்ட் சைடை விட என்னவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இதுவும் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது. அப்போது இப்படி இந்த இடத்துல 12 இருந்தால் மட்டும்தான் இது ஒரு ட்ரையாங்கிளாகவே என்னவாகும், ஃபார்ம் ஆகும். 6 இருந்தால் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். தி சென்டர்ஸ் ஆஃப் அ 2 சர்க்கிள்ஸ் ஆர் 36 கிலோமீட்டர் அப்பார்ட், 36 சென்டிமீட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சர்க்கிள்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா 36 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் தி ரேடியஸ் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ் ஆர் 15 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் லென்த் ஆஃப் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். ஓகே, ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். நம்மளுக்கு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஃபார்முலா என்ன தெரியும், டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்கான ஃபார்முலா. ஓகே, டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் R1 மைனஸ் R2 தி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் R1 ப்ளஸ் R2 தி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போது இது ரெண்டுத்தோட சம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, டியோட வேல்யூ 2 சென்டர்ஸ் ஆர் அப்பார்ட். என்னது, டியோட வேல்யூ நம்மளுக்கு 36ஆக இருக்குது. டியோட வேல்யூ நம்மளுக்கு 36ஆக இருக்குது. R1ஓட வேல்யூ நம்மளுக்கு 15ஆக இருக்குது. R2ஓட வேல்யூ நம்மளுக்கு 9ஆக இருக்குது. இது தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாமா. ஓகே, இப்போ டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் இது ஆட் பண்ணால் என்ன வருது, ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்னால் நம்மளுக்கு 36 ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 6 ஸ்கொயர் அப்படின்னு வருது. ப்ளஸ் சம் தானே கேட்குறாங்க, வாட் இஸ் சம் தான் கேட்குறாங்க. அப்போ ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மறுபடியும் ஒரு 36 ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 24 ஸ்கொயர் வருமா, 24 ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாமா. ஏ ப்ளஸ் பி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பின்னா நம்மளுக்கு ஒரு 42 இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா நம்மளுக்கு 13 வந்துடும். ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பண்ணால் நம்மளுக்கு ஒரு 40 ப்ளஸ் ஒரு 20 நம்மளுக்கு 60 இன்ட்டு ஏ மைனஸ் பி பண்ணால் ஒரு 36 மைனஸ் ஒரு 24 நம்மளுக்கு ஒரு 1 to 12ன்னு வந்துடும். ஓகேங்களா,
பாருங்கள், இந்த 42 நம்ம எப்படி எழுதலாம், 6 × 7 எழுதலாம், இன்ட்டு இந்த 30 நம்ம என்ன எழுதலாம், 6 × 5 அப்படின்னு எழுதலாமா. இங்கே பாருங்கள், இந்த 60 நம்ம 12 × 5 எழுதலாம், இங்கே ஒரு இன்ட்டு 12 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போது இந்த 2 6 இருக்குது ஸ்கொயர் ரூட்டில். அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டில் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே 6ன்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 7 5s are 35ன்னு இருக்கும். ப்ளஸ் இந்த 2 12 இருக்கிறதால ஒரு 12 வெளியே வந்துடும். அப்போ √5 மட்டும் நம்மளுக்கு உள்ளே இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 6 √35 + 12 √5 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ √7 வெளியே எடுக்க முடியுமா, காமனாக எடுக்க முடியாது. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியாது. இது 2 தான் இருக்கும். இது 2 இருந்துச்சுன்னா √5 எடுத்தால் √7 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, √5 காமனாக இருக்கா, கரெக்டாக. இப்போ √5 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், இப்போ இந்த √35 எப்படி எழுதலாம், நம்ம √7 × √5ன்னு எழுதலாம். ஓகேவா. இதில் √5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் √7 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. இதில் 6 √5 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் √7 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 6 போயிடுச்சு, √5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு 2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 6 √5 × √7 + 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகே ஓகே, இது ஒரு நல்ல சம். இப்போது இந்த சம் போயிடலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். சப்போஸ் P starts walking at a speed of 8 km/h. After 8 hours, B started traveling on a bicycle at a speed of 24 km/h. The distance from a starting B can catch P அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் அண்ட் தீஃப் அந்த கான்செப்ட்டில் பார்த்துருப்போமா. பிகாஸ் அதே தான், இந்த Pன்றது நம்மளுக்கு தீஃபாக பார்த்துருப்போம். ஏன்னா அவரோட ஸ்பீட் கம்மியாக இருக்குது, போலீஸோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இப்போ B தான் நம்மளுக்கு போலீஸ். அப்போ இங்கேருந்து இவரை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சப்போஸ் P started walking at a speed of 8 km/h. After 8 hours B started walking. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு certain kilometer of அவர் யார் நடந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா P நடந்திருக்கார். இப்போ P இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாமே. இப்போது இங்கே இருக்கார். இப்போ அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். எவ்வளோ நேரம் நடக்கிறாருன்னா 8 hours நடக்கிறாரு. அவரோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 km/h. அப்போ 8 km/hனா என்ன அர்த்தம், 1 ஹவருக்கு அவர் 8 km நடப்பார்னு அர்த்தம். அப்போ 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பாரு, 64 km நடந்திருப்பாரு. ஓகேங்களா. P வந்து 64 km நடந்திருக்கார். ஓகே, இப்போது அந்த இங்கேருந்து P இப்போ இங்கே வந்துட்டு இருப்பார். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆஃப்டர் 8 hours, அந்த 8 மணி நேரம் கழிச்சு B started traveling on bicycle at a speed of 24 km. இப்போது இங்கேருந்து B அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் B கேன் கேட்ச் P அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 8 hours கழிச்சு P இங்கேயே ஸ்டாப் பண்ணல. ஓகேங்களா. P சொல்கிறேன், அவர் மறுபடியும் நடந்து போய்கிட்டே இருக்கார். ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கிறாரு. இங்கேருந்து பின்னாடி யார் வரா, சைக்கிளில் நம்ம B வராரு. B வந்து சைக்கிளில் 24 km, அதாவது 1 ஹவருக்கு 24 km கவர் பண்ணிட்டு வராரு. அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் 8 தானே. அப்போ இவர் 1 ஹவருக்கு 8 km கவர் பண்ணுறதுக்கும் இவர் 24 km கவர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல P + B என்ன பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணுற பாயிண்ட்டில் B ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவங்க மீட் பண்ண பாயிண்ட் வரையும் எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு P நடந்தது என்ன பண்ணுங்கன்னா விட்டுருங்க. P வந்து ஃபஸ்ட்டு ஒரு 64 km நடந்திருப்பார்ல. இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட் வந்துடும். ரிலேட்டிவ் கான்செப்ட்டும் பண்ணலாம், ரேஷியோ மெத்தடும் பண்ணலாம். ஓகே, நான் ரேஷியோ மெத்தட் சொல்கிறேன். ரேஷியோ மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ P இப்போ 8 hours நடந்ததே விட்டுருங்க. இப்போ P இங்கே இருக்கார். அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே B இருக்கார். இப்போது இங்கேருந்து P நடக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா. இங்கேருந்து இந்த இடத்துல மீட் பண்ணுவாங்களா, இங்கே நடக்கிறாரு. B இங்கேருந்து இங்கே போகிறார். ஓகேங்களா. 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போது P இங்கேருந்து இங்கே நடக்க எடுத்துக்கிட்ட டைமும் B இங்கேருந்து இங்கே நடக்க எடுத்துக்கிட்ட டைமும் சேம். கரெக்டாக. அப்போது டைம் என்ன ஆகிடுது, இங்கே கான்ஸ்டன்ட் ஆகிடுது. கான்ஸ்டன்ட் ஆனால் என்ன அர்த்தம், டைம் கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா ஸ்பீட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும். கரெக்டு தானே. ஓகே, இப்போது ஸ்பீட் ரேஷியோ தானே பார்க்க போகிறோம். ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸ் ரேஷியோ. இங்கே யார் இருப்பார், நம்மளுக்கு P இருப்பார், இங்கே B இருப்பார். P ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸு. Pயோட ஸ்பீட் ரேஷியோ என்னவாக இருக்கும், 8ஆக இருக்கும். Bயோட ஸ்பீட் ரேஷியோ என்னவாக இருக்குன்னா 24 km/h இருக்குது. இதுதான் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, 1:3 வருதா. இது 8 1s are, இது 3s are. அப்போ இந்த ரேஷியோவில் அடிச்சோன்னா 1:3 அப்படின்னு வரும். இது இவங்களோட டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும், ஸ்பீட் ரேஷியோவாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ டைம் கான்ஸ்டன்ட்னு எடுத்ததுக்கு அப்புறம் யார் அதிகமாக நடந்திருக்கா, இது வந்து டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். இப்போ யார் அதிகமாக நடந்திருக்கா பாருங்கள், B தான் அதிகமாக நடந்திருக்காரு. இங்கேயும் B தான் அதிகமாக நடந்திருப்பார். இந்த 64 km எக்ஸ்ட்ரா நடந்திருக்காரு. இந்த பார்ட்ஸில் அவர் எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்திருக்காரு, இந்த 2 பார்ட்ஸ். கரெக்டாக. இவரை விட இவர் 2 பார்ட்ஸ் அதிகமாக இருக்காரு. இவரை விட இவர் எவ்வளோ அதிகமாக நடந்திருக்காரு, இந்த 64 km அதிகமாக நடந்திருக்காரு. இந்த 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன் நான். இந்த 8 ஹவர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது.
அப்படி பார்த்தீங்கன்னா பி வந்து இந்த டைமில் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டைமில் யார் அதிகமாக நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட்ஸோட வேல்யூ தான் இந்த 64 இருக்கும். பிகாஸ் இவரை விட இவர் அதிகமாக இருக்க இந்த 2 பார்ட்ஸோட வேல்யூ தான் இந்த 64. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பி கேன் கேட்ச் த பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பி வந்து பியை கேட்ச் பண்ணப்போ நடந்த தூரம் எவ்வளோ, இந்த 3 பார்ட்ஸ். அப்போ இந்த 3 பார்ட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 32 வரும். 32 × 3 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 96 வரும். 96 கிலோமீட்டர் யார் நடந்திருப்பா, நம்ம பி நடந்திருப்பார். எப்போது பியை மீட் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ பி இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ நடந்திருப்பாருன்னு கேட்டாங்கன்னா இந்த 1 பார்ட் நடந்திருப்பாரு. அப்போ இது என்னவாக இருக்கும், இந்த 1 பார்ட்டோட வேல்யூ நமக்கு 32 இருக்கும். கரெக்டாக. இப்போ பாருங்கள், இதில் இங்கேருந்து இங்கே 32 நடந்திருப்பாரா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது, அதே 96 கிலோமீட்டர் தான் வரப்போகுது. நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணாம், எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷியோ மெத்தடை ஈஸி. ட்ரெடிஷ்னல் மெத்தடும் சொல்லிடவா. சரி, ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தடும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். ஆன்சர் வந்து நம்மளுக்கு 96 இருக்குது. ஓகே, இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சப்போஸ் பி ஸ்டார்டட் வாக்கிங் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 km/h. இப்போ இது வந்து நம்மளுக்கு அதே இந்த கான்செப்ட் தான் வரும், ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் தான் வரும். இப்போது 8 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு சொல்கிறாங்களா, 8 மணி நேரம் நடக்கிறாரு. அப்போது பிக்கும் இந்த நம்மளுக்கு இது அப்படியே தேவைப்படும். ஓகே, டூப்ளிகேட் இது தேவைப்படுதா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி நடக்கிறாரு, இங்கேருந்து இங்கே நடந்துட்டார். ஓகேங்களா. பிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு 64 இருக்குது. ரிலேட்டிவ் கான்செப்ட் ஸ்பீடு படி என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் நடக்கிறதால S1 - S2 பண்ணுவோம், S1 - S2 அப்படின்னு பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்போ என்ன இருக்குது, 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 64 இருக்குது. நம்மளுக்கு டைம் என்னன்னு தெரியும். டைம் வந்து நம்மளுக்கு ஓகே, டைம் தான் நம்மளுக்கு தெரியாது. டைம் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், டைமை கண்டுபிடிச்சி இந்த ஸ்பீடோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ S1 அப்படின்றது யாரோட ஸ்பீடு, நம்ம பைசைக்கிளோட ஸ்பீடு. அப்போது 24 மைனஸ் நம்ம 8 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, 24 - 8 பண்ணால் நம்மளுக்கு 16 வருமா. அப்போ டைம் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை நம்மளுக்கு 16 அப்படி இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 4 இருக்கும். 16 4s தான் நம்மளுக்கு 64. அப்போ டோட்டலாக பி எவ்வளோ நேரம் நடந்திருக்காரு, 4 ஹவர்ஸ் நடந்திருக்காரு. ஓகேங்களா. அப்போ டைம் நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். பி இங்கேருந்து அவரோட ஸ்பீட் என்னவா இருக்குது, பி வந்து 4 ஹவர்ஸ் நடந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. இப்போ 4 ஹவர்ஸ் நடந்திருக்காரு, அவரோட ஸ்பீட் என்னவா இருக்குது, 24 இருக்குது. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருப்பார் அந்த 4 ஹவர்னு பார்த்தீங்கன்னா 24 × 4 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் பண்ணால் ஒரு 80 + ஒரு 60 96 வந்துடும். ஓகேங்களா. இல்லை இப்போ அதே 4 ஹவர்ஸ் தான் இவ்வளோ நடந்திருப்பார். கரெக்டுங்களா. அதே 4 ஹவர்ஸ் தான் இங்கேருந்து இங்கே பி நடந்திருப்பார். அப்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். டிவைடட் பை 4 ஹவர்ஸ். பியோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தோம், நம்ம 8ன்னு பார்த்தோமா. அப்போ இங்கே 8. அப்போ டி ஈக்குவல் என்ன வருது, நம்மளுக்கு 8 4s are 32 வரும். ஓகேங்களா. இந்த 32 என்னது, இங்கேருந்து இங்கே கவர் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அப்போ டோட்டலாக இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கவர் பண்ணது ப்ளஸ் இதை கவர் பண்ணது சேர்த்தா நம்மளுக்கு என்ன வரும், 64 + 32 பண்ணால் நம்மளுக்கு 96 வந்துடும். ஓகேங்களா. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகேங்களா. ஓகே, ரேஸ்லேருந்து இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்னா, இவர் இவ்வளோ மீட்டரில் தோக்கடிச்சார், இவர் இவ்வளோ மீட்டர்ஸ் கணக்கில் பார்த்துருப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டைம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இவர் இந்த ரேஸை 1 minute 6 seconds கம்ப்ளீட் பண்ணார். இவர் வந்து 77 minutes கம்ப்ளீட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. தென் ஹவு மச் டிஸ்டன்ஸு, இப்போது டைம் கொடுத்துட்டு இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ மீட்டரில் இது பண்ணாங்க, இவங்களுக்கும் ஏக்கும் பிக்கும் கொடுத்தாங்க. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ யார் இருக்கா, இப்போது ரேஸ் என்னவாக இருக்குன்னா 1400 மீட்டர் ரேஸாக இருக்குது. இப்போ ரேஸ் இதுதான். இந்த ரேஸ்க்கான லென்த்து 1400 மீட்டர். ஜான் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா எவ்வளோ நேரத்தில் ஓடிடுறாரு, 1 minute 6 seconds ஓடிடுறாரு. 6 seconds ஓடிடுறாரு. பட் ஆனால் ஜேம்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, 77 seconds எடுத்துக்கிறார். 77 seconds. ஓகேங்களா. இப்போ இது செகண்ட்ஸ்லேயே மாற்றினா என்ன பண்ணுவோம், 1 minute ஈக்குவல் டு நம்மளுக்கு 60 seconds இருக்கும். இந்த 60 secondsனால் 60 + 6 நம்மளுக்கு ஜான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பார், 66 செகண்ட்ஸில் என்ன பண்ணியிருப்பார்னா சால்வ் பண்ணியிருப்பார். 66 seconds. நம்மளுக்கு ஜேம்ஸ் வந்து 77 seconds எடுத்துருப்பார். அப்போது யார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரேஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பா, ஜான் தான் என்ன பண்ணியிருப்பாருனா ரேஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அப்போ அவர் தான் வின் பண்ணியிருப்பார். ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் ஜான் பீட் பை ஜேம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போது ஓடுன டிஸ்டன்ஸ் சேம், ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸு டி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் டிஸ்டன்ஸ் டி கான்ஸ்டண்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ரேஷியோ
இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்கும். ஓகேங்களா, இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. இப்போ நம்மளுக்கு டைம் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. இங்கே யார் இருக்கா, நம்மளுக்கு ஜான் அப்படின்றவர் இருக்கார். நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஜேம்ஸ். ஓகே, இப்போது ஜான் வந்து எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. டைம் ரேஷியோ படி 66 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஜேம்ஸ் வந்து 77 செகண்ட்ஸ். கரெக்டாக? ஓகே, இது வந்து டைம் ரேஷியோ. நம்மளுக்கு ஸ்பீட் ரேஷியோ என்னவாக இருக்கும், அப்படியே உல்ட்டாவாக இருக்குமா, அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் உல்ட்டா. அப்போது ஸ்பீட் ரேஷியோ ஜானு 7 கிலோமீட்டரில் ஓடினார்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜேம்ஸ் வந்து 6 km/h, அதாவது மீட்டர்/செகண்ட் சம்திங் ஏதோ ஒரு இந்த ரேஷியோவில் ஓடி இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஸ்பீட் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அதே 400 மீட்டர் ரேஸ் தான். இப்போது ஜானு இந்த 7 பார்ட்ஸ் ஓடி இருக்க சொல்ல, ஜேம்ஸ் எத்தனை பார்ட்ஸ் ஓடி இருப்பார், இந்த 6 பார்ட்ஸ் தான் ஓடி இருப்பார். கரெக்டாக? ஸ்பீட் ரேஷியோ படி 1 ஹவருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 1 ஹவருக்கு இப்போ இவர் 7 பார்ட்ஸ் ஓடி இருக்காருன்னா இவர் இந்த 6 பார்ட்ஸ் ஓடி இருப்பார். கரெக்டாக? அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் ரேஷியோ என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. இப்போ டைம் ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ஆகிடும். டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற சொல்ல ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸாக இருக்கிறப்போ, அப்போது இது ஸ்பீட் ரேஷியோவாக இருந்தால் டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டைம் ரேஷியோ தேவைப்படாது. ஓகேங்களா, இதுக்காக தான் இந்த டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போது இவர் 7 மீட்டர் ஓடினார், இல்லை 7 கிலோமீட்டர் ஓடினார்னா இவர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பார், 6 கிலோமீட்டர் தான் ஓடி இருப்பார். ஓகே, இப்போ ரேஸ் எத்தனை மீட்டர் சொல்லியிருக்காங்க, 1400 மீட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 7 வந்து 1400 மீட்டர் ரேஸ் ஓடுறாரு அப்படின்னா இந்த 6ஓட வேல்யூ என்ன, இவர் எவ்வளோ மீட்டர் ஓடி இருப்பார், எக்ஸாக இருக்கும். இது என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 200 பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் இன்ட்டு 200 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 1200 மீட்டர். அப்போது இவர் 1400 மீட்டர் ஓடினார்னா ஜேம்ஸ் வந்து ஜான் வந்து 1400 மீட்டர் ஓடினார்னா ஜேம்ஸ் வந்து 1200 மீட்டர் தான் ஓடி இருப்பார். அப்போது எவ்வளோ மீட்டர் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு, 200 மீட்டர் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, டைம் ரேஷியோ கிடச்சா ஈஸி. நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மென்டலாகவே டைம் ரேஷியோ 6:7 இருக்குன்னா ஸ்பீட் ரேஷியோ அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், 7:6. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடுது, நம்மளுக்கு வந்து டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால ஸ்பீட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோ. அப்போ 7:6 தான் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக தான் இருக்கும். இந்த 7 பார்ட்ஸோட வேல்யூ 1400 இருந்தால் 6 பார்ட்ஸோட வேல்யூ 1200 இருக்கும். அப்போ இவரை விட இவர் 200 கம்மியாக ஓடுறாரு. அப்போ 200 மீட்டர் வித்தியாசத்தில் இவர் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு ஈஸியாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ரமேஷ் பர்ச்சேஸ்ட் 130 books at the rate of 200 rupees each அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சோல்டு half of them at the rate of 300 each and 1/5 of them at the rate of 350 and the rest at the cost price. What is the profit percentage? ஓகே, இந்த சம்மை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா, ப்ளஸ் உங்களோட அப்ரோச் நீங்கள் எடுத்துக்கிற டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போது ஓகேங்களா சால்வ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சம்மை நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்னது, ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, 130 புக்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது 1/2, இது ஒரு 1/5. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த 130 நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, இந்த 130 எடுத்துக்காமல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 10 புக்கு தான் வாங்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த 10 ஏன் எடுக்கிறேன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போது 10 புக்ஸ் தான் வாங்குறாரு. அந்த 10 புக்ஸோட ரேட்டு நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா 200 rupees இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் ஆஃப் ஆஃப் த புக் அட் த ரேட் ஆஃப் 300 அப்படின்னு சொல்கிறார். இந்த 10 புக் தான் வாங்குறாரு. இதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸு. இப்போ 10 புக்கில் பாதி புக்குனா என்ன அர்த்தம், 5 புக்கு. ஆஃப் ஆஃப் தம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆஃப் தம் அட் த ரேட் ஆஃப் 300 சொல்கிறாங்க. இந்த 5 புக்கை 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. அண்டு 1/5 ஆஃப் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1/5 நம்மளுக்கு என்ன அர்த்தம், 10 × 1/5 நமக்கு எத்தனை, 2 புக்ஸ். கரெக்டாக? இந்த 2 புக்ஸ் என்ன பண்ணுறாரு, 1/5 ஆஃப் தம் அட் த ரேட் ஆஃப் 350 அப்படின்னு சொல்கிறாரு. தென் அந்த ரெஸ்ட்டு இப்போது மொத்தமாக 7 புக்கு விற்றுறாரு. அப்போ பேலன்ஸ் அவருக்கு எவ்வளோ புக் இருக்கணும், பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு 3 புக்கு இருக்கும். அந்த 3 புக்கை காஸ்ட் ப்ரைஸ் அதே 200 ரூபாய்க்கே விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, சேம் இப்போ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 15. அப்போ 1500 ப்ளஸ் ஒரு 350 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 350 × 2 700 ப்ளஸ் ஒரு 3 × 200 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 600. அப்போ இவருக்கு டோட்டலாக ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், இதுதானே அவருக்கான காஸ்ட் ப்ரைஸு, 2000 rupees ஆகிருக்கும். கரெக்டாக 2000 rupees ஆகிருக்கும். ஆனால் அவருக்கு இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுவே எவ்வளோ வருது, ஒரு 1300 வருதா. இது ஒரு 1300 பண்ணால் நம்மளுக்கு 2800 கிடைக்குது. அப்போ அவருக்கு லாபம் எவ்வளோ வருது, இந்த 800 rupees லாபம் வருது. ஓகேங்களா, 800
டிவைடட் பை ஒரு 2000 இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிடும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது வந்து ஒரு 2s ஆர், இது ஒரு 5s ஆர். 2/5னா நம்மளுக்கு என்ன தெரியும், 40% தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மை இப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த 10 எப்படி எடுத்தேன் அப்படின்னு நம்ம ஒரு இதுக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோல்டு ஆஃப் ஆஃப் தெம். ஆஃப்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், 1/2 அப்படின்னு அர்த்தமா? ஓகே, நெக்ஸ்ட்டு அட் த ரேட் ஆஃப் ஈச். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த 1/5 ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/5 ஆஃப் தெம் அட் த ரேட் ஆஃப் 350 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 10 எப்படி எடுத்துருப்போன்னா, இந்த 2க்கும் இந்த 5க்குமான எல்சிஎம் தான் இந்த 10 இருக்கும். ஓகேங்களா? இந்த 10 வந்து நான் எல்லாத்துக்குமே 10 தான், இந்த மாதிரி மாடல் வந்தாலே 10 தான் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்கலான்னா, ஒரு சில டைமில் என்ன சொல்லியிருக்கலாம், 2/5 ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லலாம். 2/5 ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 12.5% அப்படின்னு சொல்லலாம். 12.5% ஆஃப் தி டோட்டல் புக்ஸ் ஆர் சோல்ட் அட் த ரேட் ஆஃப் 300 இப்படி சொல்லலாம். இல்லை 33.33% ஆஃப் த புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுக்கான வேல்யூ என்னவாக இருக்கும், 12.5க்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 1/8 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? இப்போ இது 33.33 வந்து நம்மளுக்கு 1/3 இருக்கும். இப்போ இது 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதுக்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும்னா 24 இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன போடுவேன், 24 போடுவேன். அப்போது 1/8 ஆஃப் தம்னா டிவைட் பை 8 பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன வந்துடும், இங்கே 3 வந்துடும். 1/3 ஆஃப் 10 போட்டால் இங்கே டிவைட் பை 3 பண்ணால் இங்கே 8 வந்துடும். ரிமைனிங் அப்போ டோட்டலாக இருக்குது இங்கே 24. இங்கே என்ன இருக்குது, 8 + 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 10 11 வரும். அப்போ இங்கே 11 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே நான் 13 போட்டுருவேன். இது எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 24 வந்துடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஆட் பண்ணுறப்ப 10 வருதா. அப்போது இந்த வேல்யூ நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோ கீழே இருக்க டினாமினேட்டர், ஓகேங்களா, டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு மூலிமா இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாகவே ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன வேல்யூ, இங்கே 1/2, இங்கே 1/5 கொடுத்ததால் மட்டும்தான் நான் இங்கே 10 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த 10 நம்ம எல்லா சம்ஸ்க்குமே இந்த 10 இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த 130 எடுக்கலாமே. இப்போ பாருங்கள், இந்த 130 எடுத்தாலுமே நம்மளுக்கு அதே ரேஷியோஸ் தான் வரப்போகுது. அது கொஞ்சம் பெருசாக போகும். அதனால தான் நான் என்ன பண்ணல, இப்போ 130 புக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆஃப் ஆஃப் தம்னா என்ன அர்த்தம், ஒரு 65 புக் அட் த சோல்ட் அட் என்ன வரும், 300 வரும். நெக்ஸ்ட் 1/5னா 130 டிவைட் பை 5 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2 3னா ஒரு 26 எவ்வளோ விற்றுருக்காங்க, 350 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ரிமைனிங் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 80 91 வருது. அப்போ ரிமைனிங் 91 ஒரு 39 வருமா, 39க்கு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் அதே 200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி 65 × 300, 26 × 350, 39 × 200 பண்ணி இந்த 2000 × 3 பண்ணாலுமே நம்மளுக்கு அதே காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் இல்லைனா நம்ம இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இது எடுத்துக்கலாமா. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 13, இது ஒரு 10 சார், 13 × 3 சார், இது 13 × 2 சார், இது 13 × 5 சார். நம்மளுக்கு என்ன வந்துடுது, அதே இந்த 5:2:3 அதே தான் வரப்போகுது, 10 வரப்போகுது. ஓகேங்களா? இதை நான் சிம்பிளிஃபைவாக என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஃபஸ்ட்டே எடுத்துடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்க முடியும். ஓகேங்களா? வேறு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ செக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. இப்படி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், வேல்யூ புட்டிங் மெத்தடும் போடலாம். நம்ம வேல்யூ புட்டிங் மெத்தட் போடணும்னா நம்ம 45ன்னு போடலாமா, 45 √2 - 1/2 கொஞ்சம் பெருசாக போகும். நம்ம இதை என்ன பண்ணிடலாம், ட்ரெடிஷ்னலே சால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான். இப்போ பாருங்கள், நம்ம காஸ் தீட்டா என்ன எழுதலாம், கொசெக் தீட்டா, சாரி, இந்த சைன் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஒரு 1/cosec தீட்டா அப்படின்னு வருமா. அப்போ கொசெக் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு 1/sin தீட்டான்னு வரும். அப்போ 1/sin தீட்டா ஓகே.
இப்போது இந்த 1/sin θ மைனஸ் இங்கே என்ன வரும் நம்மளுக்கு sin θ அப்படின்னு இருக்கும் இன்டூ இந்த sec θவை நம்ம 1/cos θ எழுதிக்கலாமா cos θ மைனஸ் இங்கே ஒரு cos θன்னு இருக்கும் இன்டூ இந்த tan θவை நம்ம எப்படி எழுதலாம் sin/cos ப்ளஸ் cos/sin அப்படின்னு எழுதலாமா டேரெக்டாக இன்டெரக்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் இதை 1/sin θ இன்டூ cos θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ tan θ ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் sin θ டிவைடட் பை cos θ இங்கே ப்ளஸ் இங்கே cot θன்னு இருக்கா cot θ ஈக்குவல் டு நமக்கு cos θ டிவைடட் பை sin θ அப்படின்னு இருக்கும் இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ டிவைடட் பை sin இன்டூ cos அப்படின்னு இருக்கும் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் 1 அப்படின்னு வந்துடும் அப்போ 1/sin இன்டூ cos θவாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன் அப்போ இங்கே என்ன வருது sin θ cos θவாக இருக்கும் டேரெக்டாக tan ப்ளஸ் cot θவோட வேல்யூ இப்படியும் இருக்கலாம் இல்லைனா cosec θ இன்டூ sec θ அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா இதுவும் இன்னொரு ஃபார்முலா தான் ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் 1 - sin ஸ்கொயர் θன்னு வருமா 1 - sin ஸ்கொயர் θவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது cos ஸ்கொயர் θ அப்போ இங்கே cos ஸ்கொயர் θ டிவைடட் பை இந்த sin θ இருக்கும் இன்டூ சேம் இங்கே பாருங்கள் 1 - இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர்னு வரும் 1 - cos ஸ்கொயர் θ நம்மளுக்கு sin ஸ்கொயர் θ அப்படின்னு இருக்கும் டிவைடட் பை இந்த cos θன்னு இருக்கும் இன்டூ 1/sin θ cos θன்னு இருக்குது இந்த சைனுக்கு இந்த ஒரு சைன் காலி இந்த சைன் இந்த ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு ரிமைனிங் நம்மளுக்கு 1 இருக்கும் ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா சம் ஈஸி நம்ம வேல்யூ புட்டிங் மெத்தட் போனோம்னா ரொம்பவே கொஞ்சம் பெருசாக போகும் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம் ஈஸியான சம் தான் ஓகே இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் தி சைடு பிசி ஆஃப் அன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ப்ரொடியூஸ்டு டு டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அந்த சைடு பிசி ப்ரொடியூஸ்டு டு டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு பிசி என்ன ஆகுது ப்ரொடியூஸ்டு டு டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த டி இஃப் ஏசி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏசி ஈக்குவல் டு பிசின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி என்னவா இருக்குது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கா அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இது டீட்டாவாக இருந்தால் இதுவும் டீட்டாவாக இருக்கும் ஓகே இஃப் ஏசி ஈக்குவல் டு பிசி சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆங்கிள் பிஏசி அப்போ இந்த டீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க நம்மளுக்கு 70 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இது 70 இருந்தால் நம்மளுக்கு இதுவும் என்னவாக தான் இருக்கும் அதே 70 டிகிரியாக தான் இருக்கும் தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏசிடி இதை வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒரு ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆல்ஃபா மைனஸ் ஏபிசினா இந்த 70 டிகிரி இப்போ நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடலாம் இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் இப்போ இது என்ன தெரியும் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன டிகிரி வரணும் 180 டிகிரி வரணும் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 140 டிகிரி வந்துருச்சு 180 டிகிரி வரணும்னா நம்ம பேலன்ஸ் இன்னொரு 40 டிகிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 டிகிரி வந்துடும் அப்போ இந்த ஆங்கிள் சியோட வேல்யூ என்னவாக இருக்கும் 40 டிகிரியாக இருக்கும் அப்போது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டுங்களா இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் நம்மளுக்கு என்ன வருது 180 டிகிரி வரணும் இதுவும் இந்த பிடி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இதுவரை நம்மளுக்கு 40 டிகிரியாக இருந்தால் அப்போ ரிமைனிங் இருக்கிற இது என்னவாக இருக்கும் நம்மளுக்கு 140 டிகிரியாக இருக்கும் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு 140 டிகிரி அப்போ 140 - 70 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 70 டிகிரி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது ஓகேங்களா இது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் இப்போது ஒரு ட்ரையாங்கிளோட இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாமா இது வந்து ஏ சேம் பிசி அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த பிசி ப்ரொடியூஸ் டு டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த ஆங்கிள் வேணும் இப்போ 3 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இது டீட்டா 1 இது டீட்டா 2 இது டீட்டா 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் இப்போது இந்த சைடு சியோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேணும் அப்படின்னா இது இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும் இது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணலாம்னா 180 மைனஸ் டீட்டா 3 பண்ணலாம் ஆர் இல்லைனா இந்த டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 பண்ணலாம் ஓகேங்களா டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 பண்ணாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது இங்கே பாருங்கள் இப்போ இந்த 70 + 70 பண்ணால் இங்கே வந்து வந்துருச்சு 180 டிகிரி வந்துருச்சு 140 டிகிரி வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம் சேம் இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த டீட்டா 2 ப்ளஸ் டீட்டா 3 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் டீட்டா 2 ப்ளஸ் டீட்டா 3 இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த டீட்டா 1 மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம 180 மைனஸ் டீட்டா 1 அப்படின்னு பண்ணிடலாம் ஓகேங்களா இதை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் அப்போ இது என்னவாக இருக்கும் சேம் அதே இதோட வேல்யூ தான் இதுக்கும் இங்கே இருக்கும் பிகாஸ் இதுவும் அந்த ஏவோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் டீட்டா 2 ப்ளஸ் டீட்டா 3 பண்ணலாம் ஆர் இல்லைனா 180 மைனஸ் நம்மளுக்கு டீட்டா 1 பண்ணலாம் இதுக்கும் அப்படி தான் வரும் இதுக்கும் அதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா ஓகே அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம் ஓகே இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள்
தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 5:3 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. லென்த் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 5x இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு 3x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்னு எடுக்கணும் எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்து பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 5:3 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது இந்த ரெக்டாங்கிளோட லென்த் 5 ஆகவும் 3 ஆகவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? இஃப் தி லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 44%. இப்போ இந்த லென்த் என்ன ஆகுதுன்னா 44% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேல்குலேஷன் ஈஸி பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணலாம், இங்கேயும் ஒரு 10 இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிடலாம். பிகாஸ் இது ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ 50:30 அப்படின்னு எடுத்தாலும் நம்மளுக்கு சேம் ரேஷியோ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நம்ம 50 × 30 பண்ணிக்கலாம், இல்லை 500:300 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த 50 என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த லென்த் 50 இருக்கிறது 44% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 44% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்னவா இருக்கும், இந்த 144% ஆகிடும், ஓகேங்களா? 144/100 இருக்கும். ஓகே, இப்போ இது 50 இங்கே அடிச்சோன்னா இங்கே ஒரு 2 டைம்ஸ் வருமா, இது அடிச்சுன்னா ஒரு 7s ஒரு 2s. அப்போது இப்போ ஒரு புது ரெக்டாங்கிள் உருவாகுது. அந்த புது ரெக்டாங்கிளோட லென்த் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது ரெக்டாங்கிளோட லென்த் 50 இருந்தது. இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு இன்க்ரீஸ் 44% இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு 72 ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அண்டு பிரெத் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 30 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, 30 சென்டிமீட்டராக இருந்த பிரெத் வந்து இப்போ என்ன இருக்குன்னா 60 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு 160/100 இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 30 + 18 நம்மளுக்கு ஒரு 48 வரும். 16 3s நம்மளுக்கு ஒரு 48 வரும். முன்னாடி 30 சென்டிமீட்டராக இருந்தது, இப்போ என்னவா இருக்குது, நம்மளுக்கு 48 சென்டிமீட்டராக ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வாட் வுட் பி தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பெரிமீட்டர் ஆஃப் அன் ரெக்டாங்கிள் என்னவாக இருக்கும், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ப்ளஸ் பிரெத் தான் நம்மளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா, கரெக்டாக? இப்போது பழைய ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னவாக இருக்கும், 2 × லென்த்து ப்ளஸ் பிரெத்துனா நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 80 வருதா? 80 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 160 இருந்தது. இப்போ என்னவா இருக்குன்னு பாருங்கள், இப்போது 2 × என்னவா இருக்கும், லென்த்து ப்ளஸ் பிரெத் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 80 + ஒரு 40னா நம்மளுக்கு ஒரு 120 வந்துருச்சா? அப்போ இது × 2 பண்ணுறப்போ நம்மளுக்கு 240 ஆகிடுச்சு. முன்னாடி 160 இருந்தது, இப்போ எவ்வளோ ஆயிருக்கு, நம்மளுக்கு 240 ஆகிடுச்சு. பெரிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 80 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? 80 என்னவாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவைடட் பை பழசு இந்த 160 × 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், × 100 பண்ணால் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இது அடிச்சுனா என்ன வரும், ஒரு 2 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு 50 டைம்ஸ் வரும். அப்போது 50% என்ன இருக்குது, பெரிமீட்டரில் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஓகே, சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன்னும் வேலண்டைன்ஸ் வீக்கு price of a rose is marked by Z% above its cost price அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் sold after 2 successive discount of ₹80 and 12.5% respectively. The teddy bear sold at ₹Y, thus gaining Z minus 10. அப்போ இந்த Z கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருமா, எவ்வளோ ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா விற்றுப்பார் தெரிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸே தெரியல. ஓகே, இப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் ரோஸ் இஸ் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 1400 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இங்கே என்ன இருக்குது, ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரோஸு, நெக்ஸ்ட்டு டெடிபியர் அப்படி மொத்தம் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் ரோஸ் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1400 இருக்குது, விச் இஸ் 200 more than its காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது காஸ்ட் ப்ரைஸை விட ₹200 அதிகமாக விற்றுருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போது காஸ்ட் ப்ரைஸோட விலை ₹1200 இருந்தால் தான் இதை விட ₹200 அதிகமாக விற்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தி ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டெடிபியர் அண்ட் ரோஸஸ் 3:2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த 2 பார்ட்டோட வேல்யூ தான் இந்த ₹1200 இருக்குன்னா இந்த டெடிபியரோட வேல்யூ என்ன, இந்த 3 பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது என்ன பண்ணியிருக்காங்க, × 600 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை × 600 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 1800 வருமா? அப்போ டெடிபியரோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 1800. இப்போ என்ன கேட்குறாங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. ஒய்யோட வேல்யூ என்னது, தோ இங்கே இருக்கா, டெடிபியர் சோல்ட். அப்போது டெடிபியரோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ டெடிபியரோட செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், அது எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். கெயின் பண்ணுறதுக்கு என்னது, கெயின் வந்து இங்கே கெயின் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இசட்டோட வேல்யூ தெரியணும். இந்த இசட்டோட வேல்யூ இங்கே இருக்கா,
ரோஸ் இஸ் மார்க்ட் அப் பை ஓகே. இப்போது இந்த ரோஸோட மார்க்ட் அப் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, மார்க்ட் அப் பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதுலேருந்து 10 மைனஸ் பண்ணி இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரோஸ் இஸ் மார்க்ட் அப் பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா Z% above its காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்ட் ஆஃப்டர் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு செல் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா இந்த 1400 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1200 இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்அப் பண்ணுறாங்க. எத்தனை பர்சன்டேஜுக்கு, இந்த Z% மார்க்அப் பண்ணுறாங்க. அப்போது 100 ப்ளஸ் Z டிவைடட் பை 100 போடுவோமா. நம்மளுக்கு இதுவே பர்சன்டேஜ் தெரிஞ்சால் இப்போ 20% மார்க்அப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், 1200 இன்ட்டு 120 டிவைடட் பை 100 எழுதுவோம். 20% மார்க்அப்னா என்ன பண்ணுறோம், 100 + 20 என்ன பண்ணுறோம் 120 எழுதியிருக்கோம். இங்கே நம்மளுக்கு Z வேல்யூ தெரியாதால 100 + Z டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் நம்மளுக்கு மார்க்டு ப்ரைஸாக இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் தராங்க. என்னது ஃபஸ்ட்டு ருப்பீஸில் டிஸ்கவுண்ட்டு. இப்போ இதில் தான் மார்க்கெட் பர்சன்டேஜ். இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 80 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அமௌண்ட்டுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12.5% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போது நம்மளுக்கு 12.5% வேல்யூ என்ன தெரியும், 1/8 அப்படின்னு தெரியுமா. அப்போ டிஸ்கவுண்ட் தராங்கன்னா என்ன அர்த்தம், 8 பார்ட்டில் ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் தராங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்க 7 பார்ட்டுக்கு விற்றுருப்பாங்க. கரெக்டாக. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், 12% டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 7/8 பார்ட் இருக்கும். அதோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செல்லிங் ப்ரைஸ் 1400 இருக்கும். மார்க்டப்லேருந்து நம்ம சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு 200 டைம்ஸ் வரும். இந்த 8 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 1600 வந்துருமா. ஓகே, அப்போது இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 12 × 100 + Z -80 ஈக்குவல் டு இந்த 8 × 200 பண்ணால் நம்மளுக்கு 1600 வரும். இந்த 12 × 100 + Z இந்த -80 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போது 1680 அப்படின்னு இருக்குமா. இதை 12ஆல் அடிக்கலாமா, 12ஆல் அடிச்சிடலாம். இப்போ அடிச்சுன்னா ஒரு 1 × 12, அப்போ ரிமைனிங் 4, அப்போ 4 × 48, இங்கே ஒரு 0 இருக்கும். ஓகேங்களா. அப்போது 100 + Z ஈக்குவல் டு நம்மளுக்கு 140 இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், 40% என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 40% மார்க்கப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 40% மார்க்கப் பண்ணால் இப்போ இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. அப்போது 40 - 10 பண்ணால் நம்மளுக்கு 30% கெயின் கிடச்சிருக்கு. அப்போது இந்த டெடி பேரை செல் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 30% கெயின். அப்போ இந்த Y ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இந்த 1800 இன்ட்டு கெயின் எத்தனை பர்சன்டேஜ் கெயின், இந்த 40 - 10 30% கெயின். அப்போது 130 டிவைடட் பை 100 பண்ணால் நம்மளுக்கான செல்லிங் ப்ரைஸ் Y கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சலு. அப்போது 18 × 130 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர். நம்மளுக்கு யூனிட் டிஜிட் செக் பண்ணலாமா, இங்கே 0 வரணும், இங்கே நாட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு பேங்கிங் கொஸ்டினால நம்மளுக்கு ஆப்ஷன் 5th நாட்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, யூனிட் டிஜிட் செக் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் நாட்டாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இதுவே எஸ்எஸ்சியாக இருந்தால் இந்த நாட் அப்படின்ற ஆப்ஷன் 5th ஆப்ஷன் இருந்திருக்காது, மேபி 4th ஆப்ஷனாக தரலாம். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிடலாமா. மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள், யூனிட் டிஜிட் 4ல் முடியணும், அதாவது 040 அப்படின்னு இருக்கணும். 40னா ஆப்ஷன் C இருக்குது, இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஒரு 24க்கு ஒரு 2 3 ப்ளஸ் என்ன வருது, ஒரு 2 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 5 8 1 04 ஒரு 04 5 + 8 13 1 1 அப்போ என்ன வருது, ஓகே 2340 தான் நம்மளுக்கான செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டெடியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If the area of a triangle whose base is 6 cm, if the area of a triangle whose base is 6 cm 18 cm square, ஓகேங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயரு, தென் இட்ஸ் ஹைட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட ஒரு ட்ரையாங்கிள் ஹைட்டும் பேஸும் கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதுதான் ஹைட்டாக இருக்கும், இதுதான் பேஸாக இருக்கும். கரெக்டாக. அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன இருக்கும், ½ இன்ட்டு இது பேஸு இது ஹைட்டுனா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ ஈக்குவல் டு, இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன சொல்லிட்டாங்க, 18 சொல்லிட்டாங்க, இதுதான் ஏரியாவாக இருக்கும். ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸோட வேல்யூ நம்மளுக்கு 6ன்னு சொல்லிட்டாங்க. 6 இன்ட்டு ஹைட்டு தான் நமக்கு தெரியும், h. இது அடிச்சுன்னா 3 6 என்ன வரும், 3 6 அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியான சம் தான். ½ இன்ட்டு
அப்போ 18 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸோட வேல்யூ நம்மளுக்கு 6 இன்ட்டு ஹைட் தெரியணும். இது அடிச்சுனா நம்மளுக்கு 3 டைம்ஸ், இது அடிச்சுனா நம்மளுக்கு 6 டைம்ஸ், ஹைட் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா? ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி இன்னொரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போது ட்ரையாங்கிளோட இது ஏ இது பின்னு கொடுத்து இதோட தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈரோஸ் ஃபார்முலான்னு இருக்குது. ஓகே, அதை நான் வர கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி டைம் நிறைய ஆகிடுச்சு, இன்னும் 2 சம் இருக்கா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கிளாஸ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட் டுக் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 25 பேர் இருக்காங்க. அதில் 15 ஸ்டூடெண்ட் ஹேட் அன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 80 அப்படின்னு சொல்கிறாங்க. தி அதர் ஸ்டூடெண்ட் ஹேட் அன் ஆவரேஜ் ஆஃப் 60. வாட் இஸ் அன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் தி ஹோல் ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தட்ஸ், இந்த டைப் சம்ஸை நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அலிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், டீவியேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நிறைய டெக்னிக் இருக்குது. இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன பண்ணுவோம்? இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஹோல் ஸ்கூலோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை டோட்டல். டோட்டலாக நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 15 பேரோட ஆவரேஜ் என்ன சொல்லிட்டாங்க? 15 இன்ட்டு 80 பண்ணால் நம்மளுக்கான ஃபஸ்ட்டு 15 பேருக்கான ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? 25ல் 15 போயிட்டாங்கன்னா ரிமைனிங் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 10 இன்ட்டு அவங்களோட ஆவரேஜ் 16 சொல்லிட்டாங்க. இது நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஆவரேஜ் தெரிய போகுது. கரெக்டாக? இப்போ இதுலேருந்து 5 இது ஒரு 5 டைம்ஸ் போகும். இதில் அடிச்சுனா ஒரு 3 டைம்ஸ், இதில் அடிச்சுனா ஒரு 2 டைம்ஸு. மறுபடியும் இதில் ஒரு 5 அடிச்சுனா இன்ட்டு இங்கே என்ன வருது? நம்மளுக்கு ஒரு 1 ஒரு 6, இதில் அடிச்சுனா இங்கே ஒரு 12 டைம்ஸ் வரும். அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 30 இன்ட்டு 3 இன்ட்டு 16 பண்ணால் நம்மளுக்கு 30 ஒரு 18 48 ப்ளஸ் ஒரு 24 நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 60 72 வருது. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இல்லை டீவியேஷன் மெத்தட் நம்மளுக்கு இருக்குது. டீவியேஷன் மெத்தட் என்ன பண்ணுவோம்? 25 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 15 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் நம்மளுக்கு 18 தெரியுது. நெக்ஸ்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ ஒரு 12 பேர் இருப்பாங்களா? 12 இல்லை 10 பேர் இருப்பாங்க. 10 பேரோட ஆவரேஜ் என்னவாக இருக்குது? 60 இருக்குது. இது நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா 3:2:2 இது இங்கே ஒரு 5 இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 240 ப்ளஸ் ஒரு என்ன வரும்? ஒரு 120 ஈக்குவல் டு 5x இருக்கும். எக்ஸ் தான் நம்மளுக்கான ஆவரேஜாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ஒரு 360 டிவைடட் பை 5 பண்ணால் நம்மளுக்கு அதே 72 தான் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். இது அலிகேஷன் மெத்தட். இப்போ டீவியேஷன் மெத்தடும் ஒன்று இருக்குது. டீவியேஷன் மெத்தட் ஓகே, நான் அப்புறம் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணால் பெருசாக போகும். ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் சம், இன்றைக்கான லாஸ்ட் சம் வந்தாச்சு. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் 400 சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் சோல்டு இன் அ டே, ஹவு மெனி வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸ் ஆர் சோல்டு அப்படின்னு கேட்குறாங்க. 400 என்னது? சாக்லேட்ன்றது இந்த ப்ளூவா? இது டார்க் ப்ளூ, இது லைட் ப்ளூ. இந்த 40% இருக்கான வேல்யூ தான் இந்த 400 இருந்துச்சுன்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீம்னா நம்மளுக்கு இந்த லைட் க்ரீனு, இந்த 35 என்னவாக இருக்கும்? 350 இருக்கும். ஓகேவா? இது இன்ட்டு 10 டைம்ஸ்னால் இதுவும் இன்ட்டு 10 டைம்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ 350 தான் நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லாஸ்ட் சம் வந்தாச்சு. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு 20 கொஸ்டின்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.